श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणदित्वैवाहमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चाप्तेषु तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदाम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिगतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् पिबत भागवतं रसमालयं गुरवो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनमुपयामि गुरुं मुनीनाम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। ஸ்ரீமத்பாகவதம் முதல் 3 ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகமாக சொல்லப்படுறது. பக்தி ஞான வைராக்கியம் என்கின்ற தர்மத்தை தரக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். பக்தி ஞான வைராக்கியத்தை தரக்கூடியது என்று சொன்னோம். மேலும் பாகவதம் சிரவணம் பண்ணினா என்ன பிரயோஜனம், பாகவதம் கேட்டால் என்ன பிரயோஜனம்? பலன் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. வேதத்தில் கூட பலத்தை உத்தேசிச்சுண்டு அஸ்வமேத யாகம் பண்ணினா இன்ன பலன், ராஜசு யாகம் பண்ணினா இன்ன பலன் என்று வேதம் சிலது நிர்ணயிக்கிறது பலனை. அதுபோல பலனை உத்தேசிச்சுண்டு உலகத்தில் எதையும் பண்ணினாத்தான் ஜனங்களுக்கு ஒன்று பலனை அடையணும்னு அதை எடுத்து படிப்பா, இல்லை பலன் வேண்டாம் மோட்சம் வேணும் அப்படின்னாலும் அதுவும் உண்டு. அப்போ பாகவதம் அதுபோல. இப்போ ராமாயணம் எடுத்துட்டோம்னா ராமாயணம் கேட்டால் ஒரு பலன் இருக்கு. குடும்ப விருத்திம் ரணதானிய விருத்திம் ஸ்திரியஸ்ச முக்கியாக சுக உத்தமம் ச. ராமாயணம் கேட்ட குடும்பம் விருத்தி அடையும், எந்த விதமான தனதானியத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும்.
முக்கியமாக ஸ்திரீகள்லாம் சௌக்கியமாக இருப்பா என்று ராமாயணத்துக்கு ஒரு பலன் சொல்கிறார். பிரிந்த குடும்பம் ஒன்றாக சேரும். அப்போ அதுபோல் பாகவதத்துக்கு கேட்டால் என்ன பலன் என்று கேட்டால், பாகவதம் கேட்டால் சொல்கிறார், கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷநாசனம் ச முக்தியேக ஹேதுமிஹ பக்தி விலாசகாரி சந்தகா கதானகமிதம் பிபதாதரேன லோகே ஹி தீர்த்த பரிசீலன சேவையா கிம். கிருஷ்ணப்பிரியம் பாகவதம் கேட்டால் என்னன்னா, கிருஷ்ணனிடத்துல பிரியம் உண்டாகும். யாருக்கு? நமக்கு. நமக்கு கிருஷ்ணனிடத்துல பிரியம் உண்டாகும்னா இது ஒரு பெருமையான விஷயமா அப்படின்னு கேட்டால், நமக்கு கிருஷ்ணனிடத்துல பிரியம் உண்டாகிறது பெருமையான விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு கிருஷ்ணனிடத்துல மட்டும் பிரியம் உண்டானா அது பெருமையான விஷயம். நமக்கு கிருஷ்ணனையும் பிடிக்கிறது, அப்புறம் ஆடி மாதம் வந்தால் ஒரு அம்மனையும் பிடிக்கிறது, அப்புறம் கால பைரவர்ன்றா அவரையும் பிடிக்கிறது, அப்புறம் நவக்கிரகங்கிறா அவரையும் பிடிக்கிறது, அவளுக்கு பூஜை பண்ணலைன்னா சனி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறா, ராகு கேது பிடிச்சிருக்கான்னு சொல்கிறா, அதனால் அவளுக்கும் ஒரு பூஜை பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் தெருவில் போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு மரம், அந்த மரத்துக்கு மஞ்சளை பூசி ஒரு குங்குமம் வச்சு ஒரு சங்கிலியை கட்டினா உடனே அதுக்கு ஒரு 10 பேர் பிரதட்சணம் பண்ணுறா. என்ன சுவாமி பிரதட்சணம்? இதுக்கு தான் சங்கிலி முருகன்னு பேர். அவரையும் பிடிக்கிறது. அப்புறம் 11ஆவதா கிருஷ்ணனையும் பிடிக்கிறது. ஏற்கனவே 10 தெய்வம் பிடிச்சுன்னு இருக்கு, அப்புறம் 11ஆவதா கிருஷ்ணனையும் பிடிச்சிருக்கு. இதுக்கு பேர் கிருஷ்ணனை பிடிக்குங்கிறது அர்த்தம் இல்லையே. அப்போ கிருஷ்ணனை பிடிக்கும்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணனை மட்டுமே பிடிக்கணும் ஏகாந்தமா. அப்போ அது நமக்கு வராது. அப்போ நமக்கு அது வராதுங்கிறதுனால என்ன அர்த்தம்னா, அப்போ அது பெருமை இல்லை. கிருஷ்ணனை பிடிக்குங்கிறது 10ஓட 11னா இதையும் பிடிக்குங்கிறது பெருமை இல்லை. அப்போ பாகவதம் கேட்டால் என்ன பிரயோஜனம்னா, கிருஷ்ணனை நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எவனொருவன் பாகவதம் கேட்கிறானோ அவனை கிருஷ்ணனுக்கு பிடிக்குமா, அதுதான் பிரயோஜனம். ஏன்னா பெருமாளை நாம போய் சேவிக்கிறத காட்டிலும் பெருமாள் நம்மளை பார்க்கறது தான் பெருமை. கோவிலுக்கு போனால் நம்மாழ்வார் அனுபவம், எங்கனேஜோ அன்னை மீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் நெஞ்சமே எங்கனேயோ அன்னை மீர்காள். நம்மாழ்வாருடைய அனுபவம் ஸ்திரீ பாவத்தில் மாறி ஒரு வீட்டில் ஒரு கிரகத்தில் 18 வயசு பொண்ணா இருக்கா. நம்மாழ்வார் ஒரு ஸ்திரீயா மாறி திருக்குறுங்குடிங்கிற திவ்ய தேசத்தில், அந்த திவ்ய தேசத்துக்கு இருக்கிற அந்த ஆற்றுல இருக்கிறவா அந்த பெண்ணை அப்பா அம்மா கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறா பெருமாளை சேவிக்க. பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்ததுலேருந்து என்ன ஆயிடுத்துன்னா, பித்து பிடிச்சி பிரம பிடிச்சவன் எப்படி இருப்பானோ அது மாதிரி ஆயிட்டாலும். உடனே அம்மா கேட்குறா, பொண்ணோட அம்மா, ஏண்டி என்ன ஆயிடுச்சு உனக்குன்னு. உடனே அவ சொல்கிறா, நான் கோவிலில் அவரை பார்த்தனே அதுலேருந்து இப்படி ஆயிட்டேன். உடனே அவ அம்மா, எங்களுக்கு முன்னாடி எந்த புருஷனடி நீ பார்க்குறாங்க, உன்னை அதை பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போனோம், யாரை பார்த்த அப்படின்னு மிரட்டுறா. உடனே அவ சொல்றா, அம்மா பெருமாளம்மா,
அவன் அம்மா சிரிக்கிறா, அடி அசடே, பெருமாளை நீ தான் பார்த்தியா? நாங்கள் கூட தான் பார்த்தோம். நாங்கள் எல்லாம் ஒன்றை மாதிரியே இப்படி உட்காந்துட்டோம். உடனே அவ சொல்கிறா, பெருமாளை நீங்கள் பார்த்தேன், ஆனால் அந்த பெருமாள் என்ன பார்த்த. நாம் பார்க்கறதுக்கும் அவர் நம்மளை பார்க்கறதுக்கும் வித்தியாசம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். நாம் என்ன பார்ப்போம்? பெருமாள் தலையில் கிரீடம் எப்படி போட்டுருக்கு, அவர் காதில் புதுசாக ஏதோ தோடு மாற்றிருக்காளே, கழுத்தில் ஏதோ தொங்குறதே செயினு, இந்த அட்டிகை இப்போ தான் போட்டிருக்கா போல இருக்கு, ஹாரபதக்கம் இப்போ தான் போட்டிருக்கா போல இருக்கு, பச்சை வஸ்திரம் அழகாக இருக்கு, மாலை சூப்பராக இருக்கு, அட இந்த மல்லி மாலையை பாரு, சாமந்தி மாலையை பாரு, துளசி பாரு, இப்படின்னு வெளி விஷயத்தை தான் பார்ப்போம், வெளி விஷயத்தை பார்ப்போம். அப்போ பெருமாள் பார்த்தா நம்மளை நேராக கடாட்சம் பண்ணுறானே, அந்த அந்த மகிமைக்கு நாம் பார்க்கறது ஈடாக. அதனால் அவன் பார்த்தா போதும். அதனால் இந்த இடத்துல என்னன்னா, கிருஷ்ணனுக்கு நம்ம இடத்துல பிரியம் ஏற்படணும்னா பாகவதம் கேட்டாதான். அதனால் பாகவதம் கேட்டால் யோமே பக்த சமே பிரியாக, எனக்கு மிகவும் பிடித்தமான பக்தன் இவன் அப்படின்னு பெருமாள் சொல்லுவான். கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனம் ச முக்தியேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி. சகல கல்மிஷங்களையும் போக்கக்கூடியது பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். முக்தியை தரக்கூடியது, முக்தியை தரக்கூடியது. முக்தியேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி. அப்புறம் என்னன்னா பக்தியையும் தரக்கூடியது. பக்தி யாருக்கு வேணும்னு ஆசைப்படுறாளோ அவள், முக்தி யார் வேணும்னு ஆசைப்படுறாளோ அவள் எது எது வேணுமோ அதை தரும் பாகவதம். அருமையா சௌக்கியமா வாழணும், அதையும் கொடுக்கும் பாகவதம். சந்தகா கதானகமிதம் பிபதாதரேனம். அப்பேற்பட்ட அந்த பாகவதம் கிருஷ்ணனுக்கு நம்மிடத்துல பிரியத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் பெரும் பிரயோஜனம். பிரயோஜனம் அப்படின்னாலே எதையுமே பிரயோஜனம் பார்த்துதான் காரியம் செய்யணும்னா முக்கியமான பிரயோஜனம் எது அப்படின்னா பகவான் அடையிறது தான் பிரயோஜனம். அதை கொடுக்கறது பாகவம். அதில் 3 முக்கியமான ஸ்லோகம் ஆரம்பத்தில், ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதச்சாப்தே ஸ்வவிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷாத்தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. ஆரம்ப ஸ்லோகத்தில் இதை தத்வார்த்தபரமாகவும் இப்போ நாம் பிரவச்சனம் பண்ணலாம். தத்வார்த்தபரமாக சொன்னோம்னா இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே 2 மணி நேரம் ஆகும். ஜன்மாத்யஸ்ய அப்படின்னு எடுக்கும் பொழுதே பிரம்மசூத்திரத்தில் 2வது சூத்திரம் ஜன்மாத்யஸ்யங்கிறது. பிரம்மசூத்திரத்தில் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு முதல் சூத்திரம், 2வது ஜன்மாத்யஸ்ய யதஹ அப்படிங்கிறது 2வது சூத்திரம். ஜன்மாத்யஸ்ய யதஹன்றது அஸ்ய இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த உலகத்துக்கு காரணம் யாரோ, இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணம் யாரோ, ஸ்திதிக்கு காரணம் யாரோ, சம்ஹாரத்துக்கு காரணம் யாரோ அப்பேற்பட்ட பகவானை தியானம் சரணமடைகிறேன், தியானம் பண்ணுவோம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி விஷயங்கள் யாரால நடத்தப்படுகின்றதோ அப்பேற்பட்ட பகவானை தியானம் பண்ணுவோம். ஜன்மாத்யஸ்ய யதஹ அன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஸ்வவிஜ்ஞஸ்வராட். ஸ்வராட், ஸ்வராட்னா சுதந்திரமானவன். இந்த காரியங்களை செய்கிறவன், இந்த காரியங்களை செய்யக்கூடிய எம்பெருமான் ஸ்வராட், சுதந்திரமானவன். பெருமாளை யாருமே தடுக்க முடியாது, சுதந்திரமானவன் தான். நீ இப்படி செய் அப்படி செய் அப்படின்னா பெருமாளுக்கு ஆர்டர் போடுறதுக்கு யாருமே கிடையாது. பெருமாள் தான் எல்லாருக்கும் ஆர்டர் போடுறார். பீஷாஸ்மாபாதப்பவதி பீஷோதே திசூத்யா
பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி என்று வேதமே சொல்றது. எவனை கண்டு சூரியன் சந்திரன்லாம் பயந்து போறானோ, எவனை கண்டு கிரகங்கள் கோலங்கள் அதாவது தன்னுடைய காரியங்களை பயந்துட்டு செய்யறதும், எவனை கண்டு சர்வதேவர்களும் பயந்து நடுங்கி தன் வேலைகளை செய்வார்களோ அப்பேற்பட்ட பகவான். மிருத்யும் எவனை கண்டு பயந்து போகுமோ அந்த பகவானை சரணமடைகிறேன்னு கஜேந்திரன் சொல்ல போறார். அப்போ அந்த பகவான் சத்தியம், அந்த சத்தியமான நித்தியமான சாஸ்வதமான பகவானை தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, தியானம் அப்படின்னா இப்போ தியானம் நிறைய இருக்கு. அஷ்டாங்க யோகம் இருக்கு. யமம் நியமம் பிராணாயாமம் ஆசனம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி 8 நிலை இருக்கு. 8 நிலையில 8வது நிலை சமாதியில தான் பிரம்ம சாட்சா்காரம், நிர்குண பிரம்ம சாட்சா்காரம். அந்த தியானம் பண்ணினா அது போகாத ஊருக்கு வழின்னு வியாசரே சொல்றார். போகாத ஊருக்கு வழி. அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாதி பராங்கதி. அநேக ஜென்மம் ஆகும்னு சொல்லிட்டார். தியான யோகத்தினால பெருமாளை அடையணும்னு ஆசைப்பட்டார். அப்ப இங்க தியானம்னு பெருமாளை தியானம் பண்ணுன்னு சொல்றாரு முதல் ஸ்லோகத்துல. அது எந்த தியானத்தை சொல்றது அப்படின்னா, இங்க பாகவதத்துல சொல்ற வியாசர் சொல்லக்கூடிய தியான யோகம் வேற. இந்த தியான யோகத்துக்கு என்ன பேருன்னா ஸ்ரவண யோகம் அப்படின்னு பேர். ஸ்ரவண யோகம். ஸ்ரவணம்னா கேட்கறது. கேட்கறதே ஒரு யோகம். பாகவதத்தை கேட்கறது, உட்காந்து இப்படி நாம அந்த பிரவச்சனத்தை உட்காந்து கேட்கறதுக்கு காது பிரயோஜனமா இருக்கு. ஸ்ரவண யோகம். இப்ப தியானத்துல ஆசனத்தை ஜெயிக்கணும். உட்காந்து ஒரே இடத்துல மனசை ஓட விடாம இங்க அங்க போகணுங்கிற எண்ணத்தை கொடுக்காம அந்த ஆசனத்தினால வெளியில போறதை தடுக்கிறது ஆசன ஜெயம். பிராணாயாமத்தினால பிராணம் நடக்கிறது ஒண்ணு. தியான யோகத்துல மௌன விரதம்னு ஒண்ணு இருக்கு. மௌன விரதம் அதெல்லாம் இந்த பாகவத சிரவண யோகத்திலேயே பலிச்சிடும். எப்படின்னா, இப்ப நாம நித்தியம் உபன்யாசம் கேட்கிறோம் அப்படின்னா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு அதை கேட்கும் பொழுது ஆசன ஜெயம். அதுபோல கதை சொல்றவா தான் பேசணும், கேட்கிறவா மௌனமா இருக்கா. அப்ப மௌனத்தையும் இந்த இடத்துல நாம கடைபிடிக்கிறதுனால அதுவும் தியான யோகத்துக்கு ஒரு அங்கமா இருக்கிறதுனால அதையும் இங்க நாம எடுத்துடுறோம். தியான யோகத்துல சமாதி நிலையில போய் நிர்விகல்ப சமாதியில அந்த நிர்குண பிரம்மத்தை சாட்சாத்கரிக்கும் போது வேற எந்த சிந்தனையும் எப்படி இருக்காதோ அதே போல இங்க பாகவதத்தை பகவத் குணானுபவத்தை சிரவணம் பண்ண 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 நமக்கு வேற சிந்தனை அந்நியதா தெரியாது, பகவத் சிந்தனையிலேயே இருப்போம். அதுதான் சமாதி நிலை. அப்ப பாகவதம்ன்ற சிரவண யோகமே நமக்கு இப்பேற்பட்ட மகிமையை கொடுத்துடுறது. அதனால அப்படி சிரவண யோகத்தினால அந்த பகவானை தியானம் பண்ணேன். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவை தர்ம புரோச்சித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். நம்முடைய தாபத்ரயங்களை போக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பரைரீஸ்வரः சத்யோ ஹிருத்யவருத்யதே பிரகிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹி தக்ஷணாத். ஆத்தியாத்மிகம், ஆதிதெய்வீகம், ஆதிபௌதிகம்னு சொல்லக்கூடிய 3 விதமான தாபங்களையும் போக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவதம் நிகமகல்பதரோ கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. இந்த பாகவதம் எப்படி வந்தது கிடைச்சது அப்படின்னா, நிகமம் அப்படின்னா வேதம்.
வேதம் என்கின்ற கற்பக மரத்தில் இருந்து நழுவி விழுந்த பழம் ஸ்ரீமத் பாகவதம் என்று இதுக்கு பெருமை. ஒரு புராண இதிகாசத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. ராமாயணம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வேதஸ்ய உபபிரமணார்த்தாய என்று வேதத்தை ஒட்டிதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் காவியம் நான் இயற்றேன் அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்றார். மகாபாரதத்தை எடுத்துட்டோம்னா பாரதம் பஞ்சமோ வேதா என்று, இந்த மகாபாரதம் 5வது வேதம் என்று அதுக்கு பெருமை. வியாசர் அவ பாகவதத்துக்கு என்ன பெருமைன்னா நிகம கல்பதரோர் கலிதம் பலம். வேதம் என்கின்ற கற்பக மரத்தில் இருந்து நழுவி விழுந்த பழம் ஸ்ரீமத் பாகவதம். நழுவி அது தானா விழல. பின்ன என்னன்னா வேதம்ங்கிற கற்பக மரத்துல அதனுடைய கிளை உச்சி கிளையில ஒரு பழம் இருந்துதான். அந்த பழம் தானே விழும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா அது விழல. ஏறி பெரிக்கலாமா அப்படின்னா உச்சி கிளையில போய் யார் ஏறி பெரிக்கிறதே, விழுந்துருவா. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சுகமுகாத். அப்போ அந்த மர வேதம்ங்கிற கற்பக மரம் உச்சி கிளைக்கு கிளி ஒன்று போச்சான். கிளிக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கிளிக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேருனா சுகஹா சுகர்னு பேர். கிளி சாப்பிட்ட பழம்னா இன்னும் அருமையா இருக்கும். அந்த கிளி என்ன பண்ணிடுது, அந்த பழத்தை போய் ஒரு கொத்தினது. அது கொத்தினதும் அங்கேருந்து அது கீழே வந்து விழறதான். சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம். எப்போ அது கொத்தெடுத்தோ அது வேதம்ங்கிற கற்பக மரத்திலேருந்து வந்து கீழே விழறதோ அப்போவே அது அமிர்தம்னு ஆயிடுச்சு. அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம். பிபதனா சாப்பிடுங்கள், குடியுங்கள். இந்த பாகவதாமிர்தத்தை குடியுங்கள், சாப்பிடுங்கள்னு சொல்றா. அது என்ன சாப்பிட்றது? ஏதோ ஒரு ஆப்பிள் மாதிரியோ இல்லை ஒரு கொய்யா மாதிரியோ ஏதோ ஒரு பழமாக இருந்தால் அப்படி வாயில போட்டு சாப்பிடலாம். இல்லை ஏதாவது ஒரு திரவ வஸ்துவாக இருந்தால் அப்படி ஒரு டம்ளரில் போட்டு சாப்பிடலாம். இது ஒரு புஸ்தகம் மாதிரி ரூபத்தில் கொடுத்துட்டு பாகவதத்தை குடியுங்கள் சாப்பிடுங்கள்னா எப்படி முடியும்? பிபத்தனா எப்படி முடியும்? குடிக்கிறதுனா அது எப்படி வாயால் குடிச்சா தானே அப்படின்னா வேதம் சொல்றது நான்யத் ஸ்ருணோதி நான்யத் பஷ்யதி நான்யத் விஜானாதி சபூமா அப்படின்னு. நீ கண்களால எதெல்லாம் பார்க்கறியோ கண்ணு குடிக்கிறது, நீ காதுகள்னால எதெல்லாம் கேட்கறியோ காது குடிக்கிறது, நீ மூக்குனால எதெல்லாம் முகர்றியோ மூக்கு குடிக்கிறது, நீ நாக்குனால எதெல்லாம் சுவைக்கறியோ பேசறியோ நாக்கு குடிக்கிறது, நீ கைகள்னால எதெல்லாம் தொட்டு உணர்றியோ கை குடிக்கிறது, கால்கள்னால நீ எங்க நடந்து போறியோ கால் குடிக்கிறது. அப்போ இந்திரியங்கள்னால நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அது குடிக்கிறதுன்னு தான் வேதம் சொல்றது. அப்போ என்ன, பாகவதத்தை அப்போ எப்படி குடிக்கலாம்? கண்களால் பாகவத ஸ்லோகத்தை அப்படி கண்ணு பார்க்கறது, கண்ணு குடிக்கிறது. காதுகள்னால அந்த பாகவத குணானுபவத்தை கேட்கறதுனால காது குடிக்கிறது. நாக்குனால அந்த பாகவத குணத்தை சேவிக்கிறதுனால நாக்கு குடிக்கிறது. கைகள் அந்த பாகவத கிருஷ்ணனை தாங்கிறதுனால கை குடிக்கிறது. கால்கள் அந்த பாகவதம் நடக்கக்கூடிய காலக்ஷேபத்துக்கு போறதுனால கால்கள் குடிக்கிறது. அப்ப பிபத பாகவதம் ரசமாலயம். இந்த பாகவதத்தை ரசம் அப்படின்னு சொன்னார். நல்ல வேளை சாம்பார்னு சொல்லலையா, ரசம்னு சொன்னாலும். ஏன் ரசம் அப்படின்னா சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாம்பார்ல தான் அப்படின்னு ஒன்று போடுவா.
எவனுக்கு தான்ற ஒரு எண்ணம் இருக்கோ அவன் தான்றதுனாலே அந்த தானை போடுறான். அவள் சாம்பாரில் தான்கிற ஒரு எண்ணமும், மற்றொன்று சாம்பாரில் பருப்பு எல்லாம் போட்டு எப்போவுமே அது ஒரு கலக்கினா குழம்பி போயிடும், கலங்கி போயிடும். அது கலங்கி போய் நிறையா இருக்கிறதுனால தான் அதுக்கு குழம்புனே பேர். அப்போ அது குழம்பின்ண்டே இருக்கிறதுனாலே அதுக்கு குழம்புன்னு பேர் வச்சிருக்கா. ஆனால் ரசம் எப்படி இருக்கும், சாத்தமது எப்படி இருக்கும்னா, சாத்தமது தெளிவாக இருக்கும், தெளிவு. அப்போ இங்கே ரசமாலயம்னு சொன்னார் அப்படின்னா, மற்ற புராணங்கள் எல்லாமே இதிகாசங்கள் எல்லாமே குழம்பு மாதிரி நம்மளை குழப்பின்றே இருக்கும் என்றும், பாகவத புராணம் மட்டும்தான் ரசம் மாதிரி நமக்கு தெளிவானது எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ரசமாலயம். முகுரகோ ரசிகா புவி பாவுகாக, ரசிகர்களே பாவுகர்களே அப்பேற்பட்ட இந்த பாகவத ரசத்தை வந்து பருகுங்கள் அப்படின்னு 3 ஸ்லோகத்தில் சொல்றார். அதுக்கப்புறம் கதைக்குள்ள போறார். நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ரிஷயகா சௌனகாதயக சத்ரம் சொர்க்காய லோகாய சகஸ்ர சமமாசத தயேகதாது முனயக பிராதர்ஹுதஹுதாக்னயக சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுஹு இதமாதராத். நைமிஷாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் சௌனக முனிவர் அவருடைய சிஷ்யர்களோட தீர்க்க சத்திரம் அப்படின்னு ஒரு யாகம் நடத்துகிறார். அந்த யாகத்தினுடைய அவகாச காலம் காத்தால் ஆரம்பித்து மத்தியானம் முடிஞ்சிடும். ஏதோ 1 நாளோ 2 நாளோ அப்படி கிடையாது. தினமும் யாகம் அவ பண்றா. எத்தனை நாள் பண்றா, சங்கல்பம் எத்தனை நாளைக்கு அப்படின்னா 1000 வருஷம். 1000 வருஷம். எதுக்காக? சொர்க்கத்தை அடையணும்னு. சொர்க்கத்தை அடையணுங்கிறதுக்காக இவ்வளோ பரிசிரமப்படுவானேன்னா இல்லை, 1000 வருஷம் சத்சங்கத்தை அனுபவிக்கணும் என்பதற்காக. அப்படின்னா என்ன சொல்லித்தரா, நீ எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும், கல்யாணமோ பூணலோ கிரகப்பிரவேசமோ 60ஆம் கல்யாணமோ 80ஆம் கல்யாணமோ எந்த ஒரு நிகழ்ச்சி நீ ஆற்றுல நடத்தினாலும் அப்போ ஒரு பகவத் குணானுபவ பிரவச்சனத்தை நீ உண்டாக்கிக்கோ. ஏன்னா லௌகீகம் எல்லா இடத்துல இருக்கும். ஆனால் சத்சங்கம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இடத்துல தான் வைக்க முடியும். லௌகீகத்தில் சௌக்கியமா, நீ சௌக்கியமா, நான் சௌக்கியமா அப்படிங்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த லௌகீக விஷயத்தில் ஒரு பகவத் குணானுபவத்தை ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்கறது நமக்கு பிரயோஜனம். சத்சங்கத்தினுடைய 1 நிமிஷமும் நமக்கு பிரயோஜனம் தான் ஏகாதச ஸ்கந்தம் சொல்றது. ஏகாதச ஸ்கந்தத்தில் சத்சங்கம் வந்து க்ஷணார்த்தம், ஒரு க்ஷணம் கிடைச்சாலும் பிரயோஜனம் தான். என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு யாராவது ஒரு மகாத்மாவினிடத்தில் உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது. ஏன் அவருக்கு அந்த ஆசை வந்ததுன்னா, லோகம் பூரா பார்க்குறார், உலகம் பூரா துக்கமயமாக தான் இருக்கா, எல்லாம் சந்தோஷமாக யாரும் இல்லை. அப்படி அவர் ஒருத்தராவது உலகத்தில் சந்தோஷமாக இருக்காளா, அவகிட்ட அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன என்று உபதேசம் வாங்கிக்கணும்னு போகிறார். அப்படி போகும் பொழுது ஒரு இடத்துல ஒரு ஊர் எல்லையில் பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். தெருவில் சிரிச்சுட்டு இருக்கார். உலகமே அழகு, அவர் மட்டும் சிரிச்சுட்டு இருக்கார். இவர் அவரை போய் விழுந்து சேவிச்சு, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு. உடனே அவர் சிரிச்சுட்டே இவரை பார்த்துட்டு,
தெரியும் அப்படின்னார். முன்னே மகாராஜா மறுபடியும் விழுந்து சேவிச்சான். அப்படி எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு. தெரியும் அப்படின்னார். மறுபடியும் விழுந்து சேவிச்சார். உபதேசம் பண்ணுங்கன்னு. தெரியும்னர். 3 தடவை தெரியும் தெரியும் தெரியும்னர். உடனே ராஜா நினைச்சான், இதுதான் உபதேசம் போல இருக்குன்னு நினைச்சுண்டு உடனே ராஜா நித்தியம் தெரியும் 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 தெரியும்னு நாம சங்கீர்த்தனை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நாம ஜபம் மாதிரி. ரதத்தில் ஏறினா மகாராஜ் அந்த தேரோட்டி நாட்டுக்குள்ள போலாமா அரண்மனைக்கு போலாமா தெரியும். மகாராஜா பதில் சொல்லுங்க தெரியும். எல்லாத்துக்கும் இவர் தெரியும்னு ஆரம்பித்தார். தேரோட்டிக்கு கொஞ்சம் கலக்கம் வந்துடுது. என்னன்னா இது ஏதோ தெரியும் தெரியும்னு இப்போ ஆரம்பிச்சுட்டாரே, என்னன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம்னு அரண்மனைக்கு உள்ள இறங்கினார். எதிர்க்க மந்திரி எதிர்கொண்டு அழைத்தார். மந்திரியை பார்த்தார். ராஜா தெரியும்னார். மந்திரிக்கு ஏதோ பகீர்னு ஆச்சு. இவருக்கு என்ன தெரியும்? தேரோட்டியை கேட்போன்னு தேரோட்டி கிட்ட வந்தார். இல்லை ராஜா ஏதோ தெரியும் தெரியுங்கிறாரு. இல்லை, அங்கே ஊர் எல்லையில் இவர் ஒரு பைத்தியத்தை பார்த்தார். அந்த பைத்தியம் ஏதோ சொன்னதுலேருந்து இவர் இப்படி பைத்தியம் ஆகிட்டார். ஏதோ தெரியும் தெரியுங்கிறார், என்னன்னு தெரியல. ஓஹோ சரி நான் பார்த்துக்கிறேன். 1 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. இந்த ராஜா எப்போ பார்த்தாலும் தெரியும் 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 இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் இந்த ராஜாவுக்கு க்ஷவரம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தன் வருவான். அவன் சோப்பெல்லாம் தடவி இப்படி கத்தி எடுத்துன்னு வந்து கழுத்துக்கிட்ட கத்தியை வச்சான். ராஜா அவனை பார்த்து தெரியும் அப்படின்னா படபடவுடன் கையெல்லாம் நடுங்கிட்டு அவனுக்கு. மறுபடியும் திருப்பி இப்படி இது பண்ணிட்டு வந்து கழுத்துக்கிட்ட கத்தியை மறுபடியும் வச்சான். ராஜா தெரியும் அப்படின்னார். கணேர் அந்த நாவீத தொழில் பண்ணுறவன், க்ஷவரம் பண்ணுறவன் அந்த கத்தியை கீழே போட்டு ராஜாவை சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சு, ராஜா என்னை மன்னிச்சுக்கோ, தெரியும் ராஜா, நான் காரணம் இல்லை, தெரியும் ராஜா, மந்திரி தான் சொல்லி கொடுத்தான், தெரியும். ராஜா நிதானிச்சண்டா, என்ன சொல்லு மரியாதையா, நீங்கள் இப்படி கொஞ்ச நாளாக தெரியும் தெரியும்னு சொன்னதுனால உங்களுடைய ராஜ்யத்தை பறிச்சுக்கணும்னு மந்திரி தான் கழுத்துக்கிட்ட கத்தி வரும்போது உங்கள் கழுத்தை அறுத்துட சொன்னான். அதை நீங்கள் எப்படியோ தெரிஞ்சுட்டீங்க புத்திசாலியா, நான் மாட்டின்ட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இது என்னுடைய இது கிடையாது, இது மந்திரி சொல்லி கொடுத்து தான் நான் செஞ்சேன்னதும் ராஜா அவனை கண்டித்து ஃபோன் அனுப்பி மந்திரியை கூப்பிட்டு சிரச்சேதம் பண்ணினான். அப்போ இவன் ராஜாவுடைய உயிரையே காப்பாற்றினது சம்சாரேஸ்மின் க்ஷணார்த்தேபி சத்சங்கா சேவதிர்னா. ஒரு க்ஷணம் சத்சங்கம் அந்த முனிவருக்கு முன்னாடி கிடைச்சது, அந்த ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு சுவாமிகள் மூலம். அப்போ சத்சங்கம் நமக்கு ஒரு க்ஷணம் கிடைச்சாலும் பிரயோஜனம். அதுக்குத்தான் தீர்க்க சத்திரங்கிற யாகம் சௌனக முனிவர் நடத்தினார். அவர்கள் அந்த யாகத்தை நடத்தின்னு இருக்கும் பொழுது எதிர்ச்சையா சூத பௌராணிகர் அப்படிங்கிறவர் அங்கே பிரத்யக்ஷமானார். சூத பௌராணிகர் வந்ததுமே சௌனக முனிவர்கள்லாம் பட்டுன்னு எழுந்து அவரை விழுந்து சேவிச்சு அவருக்கு அர்க்கியபாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் கொடுத்து மரியாதைகளை செய்து அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சார். த ஏகதாது முனையா பிராதர்ஹுதஹுதாக்னயः சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுஹு இதமாதராத். சூத பௌராணிகரை உட்கார வச்சு சௌனகாதி முனிவர்கள் கேள்வி கேட்கிறார். त्वया खलु पुराणानि सेतिहासानि चानघ आख्यातान्यप्यधीतानि धर्मशास्त्राणि यान्वित. சூத பௌராணிகருக்கு இவ்வளவு பெரிய மகிமை. சௌனக முனிவர்கள்லாம் வேத அத்தியனம் பண்ணி வேதத்தினுடைய தத்துவமான பிரம்மத்தை உணர்ந்தவர்கள். அவர்கள் சூதருக்கு மரியாதை கொடுத்து, சூதர் ஜாதியில குறைஞ்சவர், தேரோற்ற ஜாதி அவர்,
அவருக்கு இவா எழுந்து மரியாதை பண்றா அப்படின்னா என்ன காரணம்னா வேதவியாசருடைய சிஷ்யர் இவர். அதனால அந்த வேதவியாசருடைய சிஷ்யரா இருக்கிறதுனால வேதவியாசர் எழுதியிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அநேகமானது. அதை ஒரு மனுஷன் ஒரு பிறவியில அதை எடுத்து படித்து அதனுடைய அர்த்தத்தை உணரணும்னா ஒரு பிறவியில எத்தனை பிறவி எடுத்தாலும் போராது. அதனால அது அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரத்தை எடுத்து எங்களுக்கு சொல்லணும் என்று சௌனக முனிவர்கள் கேட்கிறார். மேலும் நாங்கள் ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கு. வரப்போறது கலிகாலமாக இருக்கிறதுனால கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அவநிலையை நினைச்சுட்டு இதை கேட்குறோம். பிராயேன அல்பாயுஷஸ்ய கலாவஸ்மின் யுகே ஜனாக மந்தா சுமந்தமதயோ மந்தபாக்யாஹ் உபத்ருதாக. நம்மளை நினைச்சு அவளுக்கு கவலையா. நம்மளை நினைச்சு ஏன் கவலைப்படணும்னா நம்மளை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையேன்னா இருக்கு. பிராயேன அல்பாயுஷஸ்ய கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஆயுஷு அல்பாயுஷுன்னு சொல்லிட்டார். அல்பாயுஷுனா என்னன்னா நமக்கு இன்னைக்கு 100 வருஷம் இருந்தாலே பெரிய தீர்க்க ஆயுஷுன்னு நினைக்கிறோம். ஆனால் ராமாயண காலத்தில் தசரதர் 60,000 வருஷம் இருந்தார். சுமந்திரர் அதுக்கு முன்னாடி யுகத்தில் இருக்கார். ராமர் 11,000 சொச்ச வருஷம் இருந்தார். இப்படி அந்த காலத்தெல்லாம் கணக்கிட்டு நம்முடைய காலத்தை பாருங்க, 30-40 வயசு பின்னாடி போக 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 20-30 வருஷானான்ற 20-30 வயசு வந்தாலே தீர்காயுஷன்னு வாழும். போக போக நமக்கு வாழ்க்கை எப்போ முடியும் எப்படி முடியும்னே தெரியாது. அதனாலே அல்பாயுஷ். பிராயேன அல்பாயுஷஸ்ய கலாவஸ்மின் யுகே ஜனாக. சரி, தப்பி தவறி உயிரோட இருக்கிறவா அவ எப்படி இருப்பான்னா மந்தாக, மந்த புத்தியோட இருப்பா. என்ன மந்த புத்திங்கிற? விஞ்ஞானிகள்லாம் விண்வெளிக்கு எப்படி ராக்கெட்டெல்லாம் அனுப்புறான், செவ்வாய் கிரகத்தை அதை கண்டுபிடிக்கிறேங்கிறான். எவ்வளோ பெரிய காரியத்தை பண்றான்னா அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணக்கூடிய விஞ்ஞானிகள் தங்களுக்கு இப்படி ஒரு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கே, அந்த அறிவை கொடுத்த எம்பெருமான் ஒருத்தன் இருக்காங்கிறதையே மறந்து போயிடுவா. அதனாலேயே மந்தாக. லௌகீக விஷயத்துல சூரர்களா இருப்பா, பகவத் விஷயத்துல மந்தமா இருப்பா. அதனாலேயே மந்தாக. சுமந்த மதயகா. பகவத் குணானுபவம் நடக்கிறது வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொன்னா ஐயோ எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சுமந்த மதயகா. தப்பி தவறி மைக்கு வச்சு ஸ்பீக்கர் வச்சு கேட்டாலுமே என்ன சொல்றா ஒண்ணுமே விட மாட்டேங்கிறத அப்படின்னுவா. ஆனா பிறரை பத்தி வம்பு கதைன்னா நன்னா காதுல விடுமா. அதனாலே சுமந்த மதயகா மந்த பாக்கியாக. கதைக்கு வரணும்னா தான் ஆத்துல கெஸ்ட் வந்துடுவா. கதைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாதான் அப்பதான் பல்லு வலிக்கும். கதைக்கு வரணும்னா தலை வலிக்கும். கதைக்கு வரணும்னா முதுகு வலிக்கும். இதெல்லாம் உபத்திரவம். இந்த மாதிரி உபத்திரவங்கள்லாம் வரும் கலிகாலத்துல. அதனால கலிகாலத்து ஜனங்களுடைய நிலை இப்படி இருக்கிறதுனால அவர்கள் கரையேறுவதற்கான வழி என்ன? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனோட சேர்ந்து வசுதேவன் தேவகிக்கு அவதரித்த காரணம் என்ன? பகவான் வேற மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் போன்ற என்னென்ன அவதாரங்கள் எடுத்திருக்கார். மேலும் பகவான் இந்த லோகத்தை விட்டு கிருஷ்ணன் மறைஞ்சு போனதும் தர்மம் யாரை சரணமடைந்தது என்று இப்படி ஒரு கேள்வி கேட்டார். இப்படி கேள்வி கேட்டதும் அந்த கேள்விக்கு சூத பௌராணிகர் பதில் சொல்ல போறார். அந்த பதில் என்ன அப்படிங்கிறத நாளைய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சுக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.